அதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா பொரிய விடலாம். அடுத்து அது கூடவே நம்ம சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க மிளகாயும் இது கூடவே போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை வச்சுருக்கோம், கருவேப்பிலையும் இது போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்க வேண்டியதாங்க. இந்த வெங்காயம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க. மறக்காமல் சின்ன வெங்காயமாக சேர்த்துங்க, அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற நம்மளுடைய கீரையை இதில் சேர்த்துக்க வேண்டியதாங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீரை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பயன்படுத்தாதீங்க, காஞ்ச மிளகாய் பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த பச்சையில் அந்த பச்சை மிளகாயை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற